புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி இருக்கும் நிலையில் புதுச்சேரியில் தாவேகவுடன் கூட்டணி வைக்கலாமா என கிரீஷ் சோடங்கர் ராகுல் காந்தியிடம் பிரச்சனையை கொண்டு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவிருப்பதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. வரும் 23ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் முடிய உள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி, பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி என இரண்டு தரப்பிலும் இழுபறி நீடித்து வருகிறது. திமுக மேலிட பொறுப்பாளர் MP ஜெகத் ரட்சகன் மற்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நடந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. கடந்த தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் காங்கிரஸ் 15 இடங்களிலும், திமுக 13 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு இடத்திலும், விசிக ஒரு இடத்திலும் போட்டியிட்டன. ஆனால் இந்த தேர்தலில் ஆளுக்கு சரிபாதி பிரித்துக் கொள்ளலாம் என திமுக தரப்பில் பேசப்பட்டுள்ளது. ஆனால் திமுகவுக்கு 12 தொகுதிகள் தான் தர முடியும் என காங்கிரஸ் விடாப்பிடியாக இருப்பதாக சொல்கின்றனர். அதனால் 2 கட்சிக்குள்ளும் புதுச்சேரியில் உரசல் வந்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு திமுக தலைமை, புதுச்சேரிக்கு காங்கிரஸ் தலைமை என்பதை நோக்கி காங்கிரஸ் நகரும் நிலையில் அதற்கு திமுக தரப்பில் ரெட் சிக்னல் வந்துள்ளதாக சொல்கின்றனர். 2 இடங்களிலும் வேறு வேறு கூட்டணி இருந்தால் அது தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பிருப்பதால் பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் தாவேகவுடன் கூட்டணி வைக்கலாமா என காங்கிரஸ் தலைமை காதுகளுக்கு கிரீஷ் சோடங்கர் கொண்டு செல்ல உள்ளதாக சொல்கின்றனர். தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் தாவேக பக்கம் சாய போகிறதா என்ற கேள்வி இருந்த நிலையில் இறுதியில் திமுக கூட்டணியை உறுதி செய்தது. தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீட்டில் திருப்தி இல்லை என பேசியிருந்த கிரீஷ் சோடங்கர் புதுச்சேரியில் தாவேக கூட்டணியை கையில் எடுக்கும் பிளானையும் வைத்திருப்பதாக பேச்சு இருக்கிறது. மற்றொரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி விஜய் கூட்டணிக்கு செல்கிறாரா என்ற விவாதம் இருக்கும் நிலையில் காங்கிரசும் அதை நோக்கியே நகரவிருக்கிறதா என்ற பேச்சும் ஆரம்பமாகியுள்ளது.